சென்னை மூலக்கொத்தளத்தில் மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து, நடராஜன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சரோட வேற யாரெல்லாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தமிழ் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் நீத்த அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஏற்கனவே 1939ஆம் ஆண்டு நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகிய 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இது நடந்திருக்கிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்தவரை 2 கட்டங்களாக பார்க்கலாம். ஒன்று, சுதந்திரத்திற்கு முன்பு நாடு விடுதலை அடைந்த பிறகு நடைபெற்ற போராட்டம் தான் 1965 தொடர்ச்சியாக 50 நாட்கள் நடைபெற்ற அந்த போராட்டம். அதனுடைய நினைவாக தான் தற்போது இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தில ஒட்டி மூலக்கொத்தளத்துல அவர்களுடைய நினைவிடம், உயிரிழந்த நடராஜன் மற்றும் தாளமுத்துடைய உடல்கள் இங்குதான் புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு நினைவிடம் ஏற்கனவே பெரியாரால் 1939ஆம் ஆண்டே இங்க திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு பக்கமா நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியில தற்போது அவர்களுக்கு நினைவிடம் தற்போது தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை சார்பாக கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டது. தற்போது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் சேகர் பாபு உள்ளிட்டோரெல்லாம் தற்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் பேரணியாக நடந்து வந்திருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் அந்த நினைவிடத்தை பார்வையிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார். எக்மோர்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாளமுத்து நடராஜன் மாளிகை என்று ஒரு பெரிய தமிழக அரசு கட்டடமே இருக்கிறது. அந்த கட்டடத்திற்கு வெளியே தாளமுத்து மற்றும் நடராஜனுக்கு சிலை அமைப்பதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் தற்போது வெளியிட இருக்கிறார். தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாகவும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தியாகிகள் மணி மண்டபம் ஏற்கனவே காந்தி மண்டபம் அடையாறுல இருக்கு. கிண்டிலையும் ஏற்கனவே அங்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள். இந்த முதலமைச்சர் சென்ற பிறகு விசிக திருமாவளவன், அதே போல மதிமுக வைகோ உள்ளிட்டோர்களும் இங்கு நினைவு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து, நடராஜன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சரோடு அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் உடன் வந்திருக்கிறார். மேயர் பிரியாவும் உடன் வந்திருக்கின்றனர். தற்பொழுது மக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றனவா? அது குறித்த தகவல்கள். மக்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் ஏராளமோ முதலமைச்சருடன் குறிப்பாக பேரணியாக நடந்து வந்தார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள், பெரம்பூர் எம்எல்ஏ ஆதி சேகர், ராயபுரம் திமுக எம்எல்ஏ மூர்த்தி உள்ளிட்டோரும், அதே போல மாதவரம் எம்எல்ஏ மாதவரம் சுதர்சனம் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகியோருடைய பழைய புகைப்படங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்திற்கு முதலமைச்சர் தற்போது மரியாதை செலுத்துகிறார். உள்ளே பாத்தீங்கன்னா இது மூலக்கொத்தளம் என்பது ஒரு தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய ஏற்கனவே மயான பூமி. அதில்தான் இந்த நினைவிடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் தற்போது உள்ளே சென்று அந்த நினைவிடத்துல பொதுப்பணித்துறை சார்பாக கட்டப்பட்ட அந்த புதுப்பிக்கப்பட்ட இடத்தை பார்க்க இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா 1940களிலே பெரியாரால் இந்த நினைவிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இடம் புனரமைக்கப்படாமலே இருந்தது. தற்போது இது தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை 35 லட்சம் ரூபாய் செலவில் கிரானைட் கற்கள் எல்லாம் போட்டு புதிய மின் விளக்குகள் எல்லாம் போட்டு இங்க இந்த மயானத்திலேயே நினைவிடத்தை கட்டியிருக்கிறார்கள். இதுதான் தற்போது முதலமைச்சர் உறுதிமொழியையும் வாசித்து விட்டு தற்போது புறப்படுகிறார். உள்ளே சென்று இந்த நினைவிடத்தையும் தாளமுத்து நடராஜனுடைய நினைவிடத்தை பார்க்கிறார். இதுல 3 பேருடைய வாசகம் இருக்கு. ஒன்று, பெரியார் இவர்களை பத்தி எழுதியது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோர் இந்த தாளமுத்து நடராஜனுடைய பங்களிப்பு என்ன என்பது குறித்து எழுதியிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா இந்த மொழி போராட்டத்தின் விளைவாகத்தான் 1967ல திமுக ஆட்சிக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அவர்களுக்கு ஒரு தியாகிகள் என்ற அடிப்படையில் இந்த தியாகிகள் நினைவிடம் என்பது தற்போது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தியாகிகள் நினைவிட நிகழ்ச்சியை முடித்துவிட்டு முதலமைச்சர் தலைமைச் செயலகம் செல்கிறார். அங்கிருந்து அறிவாலயம் சென்று அரிட்டாப்பட்டியில் இருந்து வந்திருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையும் சந்திக்க இருக்கின்றார். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் இருப்பதற்காக நாளை முதலமைச்சர் மதுரை செல்ல உள்ள நிலையில் அவர்கள் அரிட்டாப்பட்டியிலிருந்து ஒரு டீம் சென்னை வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மொழிப்போர் தியாகிகள்
இவர்கள்தான் பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு 1967 திமுக ஆட்சிக்கு வந்த போது அப்போதைய முதலமைச்சர் அண்ணா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும், இன்னைக்கு இடமில்லை என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அந்த முக்கியமான முதலில் இரண்டு பேர் தியாகம் செய்துதான் இந்த போராட்டத்தை வலுவெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு தற்போதைக்கு நினைவிடம் என்பது தமிழக அரசு சார்பில் கட்டப்பட்டு தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் மற்றும் அதே போல பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். வடசென்னை எம்பி, இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தாளமுத்து நடராஜன் மாளிகை என்று எக்மோர்ல ஒரு பெரிய அரசு கட்டிடமாகவே இருக்கிறது. அதற்கு முன்பாக 2 பேருடைய சிலைகளையும் தமிழக அரசு திறக்க இருக்கிறது. அதற்கான அறிவிப்பும் இன்று வெளியாகிறது. இதுதான் இந்த திமுக சார்பிலாக தற்போது இந்த அடுத்ததாக மற்ற கட்சிகளும் தற்போது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட நிர்வாகிகளும் இங்கு வர இருக்கிறார்கள். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.